ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்கா வீட்டுக்கு ஹோம் டூர் தான். அங்கே பார்க்கலாம். முன்னாடி முன்வாசல். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இது முத்தம் சொல்லுவாங்க. இங்கே ஆட்டு உரல் இருக்குது. இந்த மாதிரி உரல் யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ட்ரம் வச்சுருக்காங்க. ஜன்னலில் இதெல்லாம் இருக்குது. சோப்பு டப்பா. இந்த மாதிரி யார் யார் வீட்டில் இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொடியில் இந்த மாதிரி துணியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது கிச்சனு. இது அப்புறம் இங்கே பெட்ஷீட்டு, பாப்பாவோட ஜட்டு எல்லாம் காயுது. இங்கே தண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பாத்ரூம். லெட்டின் கிடையாது, ஒன் பாத்ரூம் இருக்கிற ஏரியா. அப்புறம் இங்கே குளிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி யார் வீட்டில் பாத்ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே இதில் தண்ணியெல்லாம் ரொப்பி வைப்போம். தண்ணி ஏன் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைக்கி தண்ணி வராது, நாளைக்கு தான் வரும். அப்புறம் செடி, ரோஸ் செடி. இது என்ன செடி தெரியல. அப்புறம் இங்கே எங்கள் மாமா படுப்பாங்க. அப்புறம் அங்கே எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் மாமா பையன் படுப்பான் அத்தை கூட. அப்புறம் பாப்பா, நான் இங்கே படுப்பேன். அப்புறம் இங்கே வீட்டுக்காரர் இங்கே படுப்பாங்க, வர்ஷாவோட அப்பா. இது கிச்சன். அப்படியே போனோம்னா இங்கே டிவி இருக்குது. கலைஞர் டிவி எத்தனை வீட்டில் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தோன்னா இது பூஜை ரூமு. அது எப்பவும் போட்டு தான் இருக்கும். கிச்சனும் போட்டு தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். நான் போய் சொன்னால் கிச்சன் போட்டு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூமில் நம்ம திங்ஸ் எல்லாம் இப்போ போட்டு வச்சுருக்கோம். அங்கேருந்து பார்க்கலாம். இது என்னன்னா, இதில் சோறு இருக்குது, இல்லை குழம்பு இருக்குது, கூட்டு இல்லை போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் மிக்சி, அப்புறம் ஜாரு, அப்புறம் தலைவாணி, பாப்பாவோட திங்ஸு, அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு, பாய், அப்புறம் கட்டில், அப்புறம் எல்லாம் குப்பை கணங்க இருக்குது பாருங்கள். அடுப்பு மேலே என்னெல்லாம் கிடக்குதுன்னு. அடுப்பு க்ளீன் பண்ணாமல் இருக்குது. எல்லாம் இப்படி தான் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. கேஸும் இல்லை, அடுப்பு மட்டும்தான் இருக்குது. சிலிண்டர் இல்லை. சிலிண்டர் எடுக்கணுன்னா 2000 வேணும். எடுக்கலாம் நம்மளால் முடிகிறப்போ. அப்புறம் குடம், 2 குடம், அப்புறம் பாத்திரம் வைக்கிற கூடை எல்லாம் இருக்குது. தண்ணி பிடிச்சி வைக்கிறது, பாய் எல்லாம் குப்பைக்குனாங்க அப்படியே கிடக்குது. இதுதான் நம்ம ரூம்குள்ளெல்லாம் படுக்கவே முடியாது. இருங்க ஒரு நிமிஷம், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நம்ம துணி கிடக்க பாருங்கள். இது என்னோட சேலை. இது கல்யாணத்தப்போ எடுத்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. இந்த சீலை, மஞ்சள் கலர் சீலை இந்த இருக்குது பாருங்கள். இதை எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அப்புறம் இன்னொரு சீலை ஒன்று இருக்குது.
அது பட்டு புடவை தான், அதுவும் எங்கள் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டூர், அத்தை வீட்டு ஹோம் டூர். இதுதான் இந்த ஒரு ரூம் தான், பார்த்துக்கோங்க. இதில் படுக்கலாம் முடியாது, வேணா உள்ள ஜாமானை வச்சுட்டு எடுத்துக்கலாம், எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஹோம் டூர், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் எதுவும் சொல்ல விரும்பலை, சொன்னாலே பர்சனலாக சொல்கிறா அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்துடுவாங்க. சும்மாவே நெகட்டிவ் கமெண்ட் நிறையா வருது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு இருக்க தான் செய்யும். சரி, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோ வேணும்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.